ஒருவர் 10,000ஐ ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? அதாவது ஒருவர் 10,000 ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 9% தனி வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்துக்கு முதலீடு செய்கிறாங்கன்னா 3 வருடங்களுக்கு முதலீடு செய்கிறாங்க. அப்படி கிடைக்கும்போது மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 3 வருடத்துக்கு அப்புறம் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அசல் 10,000, சதவீதம் 9%. எத்தனை வருடங்கள்னால் 3 வருடங்கள். அப்போ அசல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி சேர்த்து 3 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம போடணும். அப்போ வட்டி பார்த்திங்கன்னா PNR/100 அமௌண்ட்டு மொத்த தொகை பண்ணுறதா இருந்தால் அசலையும் வட்டியும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வட்டியை கண்டுபிடிக்கலாம். அப்போ அசல் 10,000 × 3 × 9/100 2 0 2 0 கேன்சல். மீதி இதெல்லாம் பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் 2,700 நமக்கு கிடைக்கிது. அப்புறம் அதுதான் அசல், அதாவது வட்டி. அப்போ அந்த வட்டியையும் அசலையும் கூட்டினா தான் நம்ம மொத்த தொகை. இப்போ 2,700 10,000 கூட்டும்போது 12,700 ரூபா மொத்த தொகையாக நமக்கு கிடைக்கிது. நன்றி.